வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது காயக்கற்பத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது யார் சொன்னது அப்படின்னா, நம்முடைய முப்பாட்டன் தேரையர் அவர்கள் அற்புதமான ஒரு காயக்கற்பத்தை சொல்லியிருக்கிறாரு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்கண்ட அனுபவம். இதனால என்ன ஏற்படும்னா, நம்ம உடம்பு அப்படியே ஒளி தேகமாக மாறுமா, நம்ம ஃபேஸில் வந்து அற்புதமான தேஜஸை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு. ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இதை ஒரு விஷயத்தை நம்ம எப்பவுமே பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரூஃப் நமக்கு தேவை. அந்த ப்ரூஃபை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி அதை ப்ராசஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இது என்ன பாடல் அப்படின்னா, தேரையர் காப்பியம் என்ற நூலில் காண கிடைக்காத ஒரு எளிய அற்புதமான மிளகு கற்பத்தை பார்க்கலாம். ஆல்ரெடி மிளகு கற்பம் நமக்கு தெரியும், பட் இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு, வேற மாதிரி இருக்கும். ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். முதல் என்ன பாடல் அப்படின்னா, மரிச மொவ் ஒன்றொரு வாரமட்ட திக பரிசையாய் தினமோர் மண்டலங்காலாமே யுண்டிட தேசுடனருமிகு பசியும் கொண்டிடு மதன பொடி குழைத்து நெய்யுடனே யுண்டிட தொனிந்துரு மோதுமிது பொருளாட காரமும் குழைத்துண படும் கடும் பசி எழலுறும் பாரிய நோய்களும் பறக்கும் தொன்றையும் குடிநீரெட்டன குளவும் தோண்டுமும் கொடும்பினி யாவும் குடிகிட்டாடுமே அப்படின்னு சொல்லி நம்முடைய தேரையர் ஒரு பாடலை அற்புதமாக சொல்லியிருக்கிறார். ஸோ இது என்ன அப்படின்னா, இது எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறார். இந்த வகை ஒரு கற்ப முறைக்கு ஒரு தரமான நமக்கு ஒரு சில விஷயங்கள் தேவை. என்னென்னா 192 மிளகுகள் நமக்கு தேவை. முதல் நாள் மிளகு, முதல் நாள் ஒரு மிளகு, அடுத்த நாள் 2, அதற்கடுத்த நாள் 3 என ஒவ்வொரு எண்ணிக்கையாக 7 நாள் வரை வெறும் வாயில் வச்சு நல்லா மென்று விழுங்கிடணும். அதுக்கப்புறம் 8வது நாளில் இருந்து 6 மிளகு, 9வது நாளில் 5 மிளகு அப்படின்னு குறைச்சி 13ஆம் நாளில் 1 மிளகு ஆகும் வரை நாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ 14ஆம் நாளில் மீண்டும் எண்ணிக்கையை உயர்த்தி 2 மிளகு அப்படின்னு தொடர ஆரம்பிக்கணும். இப்படி தொடர்ந்து 7 நாட்களில் கூட்டி குறைச்சி ஒரு மண்டலம் 48 நாள் நாம் மிளகை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தேரையர் சொல்கிறாரு. இப்படி நாம் ஒரு மண்டலம் காலம் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் ஒளி பெறும் அப்படின்னு சொல்கிறாரு. உடல் ஒளி மட்டும் பெறாது, அது மட்டும் வலிமை அடையுமா, முக்கியமாக ஆயுள் அதிகரிக்கும். யாரெல்லாம் ஆயுள் அதிகரிக்கும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் சாப்பிட முயற்சி செய்யுங்க. சரி, எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். எல்லாம் சரிதான், எப்படி சாப்பிட்ணும்? இந்த கற்பத்துடைய சூட்சமோ அதை சாப்பிட்ற முறையில் அடங்கியிருக்கு. என்னென்னா, காலையில் அல்லது மாலையில் வேளையில் இந்த மிளகு நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் இதை சாப்பிட்டதற்கு ஒரு ஜாமம், அதாவது இதை சாப்பிட்டுட்டு 3 மணி நேரத்துக்கு முன்னால் வரை உணவு உட்கொள்ளக்கூடாது என்கிறார் தேரையர். மேலும் முக்கியமாக பத்தியம் ரொம்ப முக்கியம். மது, மாமிசம், மாது, சூது இதெல்லாம் தூக்கி கொஞ்சம் ஓரமாக வச்சிடணும். இதை இதை சாப்பிடும் போது மாது கூட வச்சுக்கக்கூடாது. அதுக்கு பிறகு சப்போஸ் இதை உங்களால் ட்ரை பண்ண முடியல அப்படின்னு சில பேர் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா, மிளகை பொடியாக்கி தேனுடன் குழைச்சி சாப்பிட்டிங்கன்னா குரல் இனிமையாக இருக்கும். சில பேர் இந்த மாதிரி கல்பத்தை சாப்பிட்றதுக்கு மது சூது இதெல்லாம் வச்சுக்க முடியாது, இப்போ நம்மளால் அதெல்லாம் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ஒரு சிட்டிகை அளவு மிளகுடைய பொடியோட தேவையான அளவு நாட்டு சர்க்கரையை சேர்த்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கடும் பசி ஏற்படுவது, பித்தம் சார்பமான இருக்கக்கூடிய அந்த நோய்கள்லாம் குணமாகுமா. மிளகை குடிநீராக காய்ச்சி பருகி வந்தோம் அப்படின்னா முக்குற்றங்களாகிய வலி, அழல், நோய்கள் சார்ந்த பல நோய்கள் நம்ம உடம்புலேருந்து சரியாகும் அப்படின்னு சொல்லி தேரையர் சொல்கிறார். இந்த குடிநீரை பற்றி அழகாக சொல்கிறாரு. குடிநீர் என்பது எப்படின்னா 8 பங்கு நீர் விட்டு 1 பங்காக காய்ச்சி எடுப்பது தான் குடிநீர் அப்படின்னு நம்முடைய தேரையர் சொல்கிறார். முடிஞ்சால் இந்த காயக்கற்பத்தை முயற்சி செய்து பாருங்கள், உடம்பு தேஜஸ் அடையும். ஆக்சுவலி நான் ஒரு தடவை நான் ட்ரை பண்ணேன். 48 days சாப்பிட்டேன். என்ன எக்ஸ்பீரியன்ஸ், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். ஒருவேளை மிளகு சரியில்லாமல் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்கிறேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு,
சாப்பிட்டு முடிச்சிடலாம். ஆனால் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஏற்படும் அப்படின்னா, ஃபேஸ் வந்து நல்ல ஒரு க்ளோனஸ், ஃபேஸில் ஒரு க்ளோ வந்து வருது. நல்லா உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஆக்சுவலி என்னுடைய அனுபவம். ஸோ இதை நான் சாப்பிட்டு ஒரு மண்டலம் சாப்பிட்டதுக்கான அனுபவம் எனக்கு ஏற்பட்டுச்சு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய, அதாவது ப்ராப்பராக அதை கரெக்டாக சாப்பிட்டிங்கன்னா, நான் பத்தியம் வந்து எதிர்பார்த்த பத்தியங்கள் அவ்வளோ இல்லை. ஆனால் நாம் அந்த பத்தியத்தெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணனா நல்லாயிருக்கும். ஆக்சுவலி நான் இதை சாப்பிட்டு பல வருஷங்கள் ஆகுது நான். ஸோ எனக்கு ஏற்பட்ட அனுபவம் அதுதான். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டீங்க அப்படின்னா அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். இது எத்தனை தடவை ஒரு தடவை சாப்பிட்லாம்? வருஷத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டா போதும். ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷமும் ஒரு தடவை சாப்பிட்டீங்கனாலே, 48 நாள் சாப்பிட்டீங்கனாலே போதும். அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். முயற்சி செய்து பாருங்கள். இது ரொம்ப எளிய ஒரு காயக்கற்பம். முயற்சி செய்து பாருங்கள். மிக்க நன்றி. அடுத்த பதிவில் வேறு ஒரு காயக்கற்பத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் வினோதனுடன். நன்றி.